ஓகே, இன்றைக்கி பிஎம்சி கோர்ஸோட கடைசி நாள். கிட்டத்தட்ட கோர்ஸ் எல்லாம் ஃபுல் ஃபினிஷ்ட். இன்றைக்கி செரிமனி எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பேர் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, ஒரு சில பேர் மட்டும் இருக்கோம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு. என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, இன்றைக்கி இந்த செரிமனியில் ஒரு 4 ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல், பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட், செகண்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்டூடெண்ட். இந்த 4 கொடுப்பாங்க. அதில் எனக்கு பெஸ்ட்டு ஃபிசிக்கல் அவார்டு கிடச்சிச்சு. ஒரு 4 ஈவெண்ட் நடந்துச்சு. 1 மைல் 1.6 கிலோமீட்டரில் நான் டாப் 10 வந்தேன். ராக் கிளைம்பிங், நேச்சுரல் ராக் கிளைம்பிங்கில் 5th வந்தேன். ஆர்டிஃபிஷியல் வால் கிளைம்பில் 3rd வந்தேன். எண்டூரன்ஸ் டெஸ்ட், அதான் மெயின் டெஸ்ட்டு. 8 கிலோமீட்டர் வித்து நம்ம 15லேருந்து 20 கிலோ நம்ம பேக்கோட ரன்னிங். அதில் 39 நிமிஷத்தில் நான் 8 கிலோமீட்டர் ரீச் ஆனேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்தேன். இந்த பிஎம்சியோட ரெக்கார்டு வந்து 32 நிமிஷம். இதுக்கு முன்னாடி பண்ணவங்க, அதை என்னால் பீட் பண்ண முடியல. என்னோட திறமையானவங்க நிறையா பேர் இருக்காங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு வந்தேன். மித்தபடி எல்லாம் ஓகே. மிச்ச 3 அவார்டில் சின்ன சின்ன கான்ட்ரவர்சிலாம் இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்துக்கலாம், இவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு மட்டும்தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு கொடுக்கும்போது எல்லோரும் சந்தோஷமும் பட்டாங்க. ஒரு 15 நாள் முன்னாடி இருந்தே பெஸ்ட் ஃபிசிக்கல் உனக்கு தான் எல்லோரும் சொன்னாங்க. இன்ஸ்ட்ரக்டரும் சரி, கூட படிக்கிறவங்களும் சரி. அதில் ஒரு நல்ல எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, தமிழ் சைடு இருந்த சவுத்தோ தமிழ்நாட்டில் இருந்து யாருமே இந்த இன்ஸ்டியூட்டில் எந்த அவார்டும் வாங்கினது இல்லையா. நான் தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு சில பேர் சொன்னதை வச்சு, இதுக்கு முன்னாடி படித்தவங்க எங்கே ஒரு 2-3 இன்ஸ்ட்ரக்டர் சொன்னதை வச்சு பட் தெரியல. ஆனால் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னொன்று, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் எந்த காம்படிஷன், எந்த போட்டி எதுலேயுமே நான் கலந்துக்கிட்டது கிடையாது. வாழ்க்கையில் எதுலேயுமே ஜெயிச்சது கிடையாது 26 வருஷ காலமாக. இப்போ நான் ஜெயிக்கணும்னு நினச்சதே இல்லை. ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டோ, நான் பெரிய ஆளாக காமிச்சு மித்தவங்களுக்கு முன்னாடி அதுலலாம் நான் அந்த மாதிரி நான் யோசித்ததும் கிடையாது. ஆனால் இப்போ ஜெயிச்சதில் ஏன் சந்தோஷம் அப்படின்னா, எனக்கு சில பேர் பண உதவி செஞ்சாங்க இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு. நிறைய பேர், சில பேர் இல்லை, நிறைய பேர் பண உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கொடுத்த பணத்தை வச்சு என்னால் ஜெயிச்சு, நீங்கள் கொடுத்த பணம் வேஸ்ட்டு இல்லை, நீங்கள் கொடுத்த பணத்துக்கு நான் தகுதியானவன்னு காமிச்சதில் ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். எனக்கு இந்த கோர்ஸுக்கும் சரி, மற்ற தேவைகளுக்கும் சரி, எல்லாத்துக்கும் உதவி செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு 28 நாள் நல்லா 3 வேளை சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு தூங்கிட்டு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தேன். இப்போ மறுபடியும் நம்மளோட ரொட்டீன் லைஃப்க்கு போக போகிறேன். மறுபடியும் ரோட்டில். ஓகே, பயணிக்கலாம்.